Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிரீமியான மஷ்ரூம் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மஷ்ரூம்ஸை வாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பேக் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். இதை நார்மல் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வினிகரில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் நார்மல் வாட்டரில் சேர்த்துக்கிறேன். இப்போ மஷ்ரூம்ஸ் எடுத்து மேலே இது போல் ஸ்கின் இருக்கும், அதை லைட்டாக கையாலே இப்படி எடுத்து விட்டுருங்க. அப்படியே வினிகர் வாட்டரில் போட்டுருங்க. இதே போல் எல்லா மஷ்ரூம்ஸ்க்கும் மேலே உள்ள ஸ்கின்னை எடுத்துட்டு வினிகர் வாட்டரில் போட்டுருங்க. நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் க்ளீன் பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் மஷ்ரூம்ஸை. இது போல் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெந்தய இலை இது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். காய் இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது போல் நல்லா திக்காக க்ரீமியாக வரும். அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீமியான மஷ்ரூம் சூப் ரெடி. மஷ்ரூம்லாம் அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல ஆன்டிஆக்சிடென்ட், ப்ரோட்டீன், ஃபைபர்லாம் இருக்குது. ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது ஒரு நல்ல இம்யூன் பூஸ்டர். இதை நீங்கள் பேபிஸ்க்கெலாம் கூட கொடுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இதை அரைச்சிட்டு கொடுங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.